ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. நம்மளே சொல்லு ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஓகே. கவுண்டர் எக்ஸாம் சொல்லுங்க. 0 0 1 0. இது வந்து A. B வந்து 0 1 0 0. இந்த क्वेश्चन ஆல்ரெடி நான் போட்டுருப்பேன்ல கிளாஸ்ல. ஓகே. சோ A plus B வந்து என்ன வரும்? 0 1 1 0. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து A ஸ்கொயர் பண்ணா நமக்கு 0 கிடைச்சிரும். B ஸ்கொயர் பண்ணா 0 கிடைக்கும். ஆனா A plus B நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ஐடென்டி கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் த கவுண்டர் எக்ஸாம்பிள். ஸோ A1 இம்பார்ட்டண்டா இருந்தா B1 இம்பார்ட்டன்ட் இருந்தா A plus B இம்பார்ட்டன்ட் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகே, புரியுதா பவ்யா? புரியுதா? ஓகே. செகண்ட் क्वेश्चन ஆன்சர் என்ன? செகண்ட் क्वेश्चन ஆன்சர் வந்து ஓகே. வெயிட், ஆன்சர் சென்ட் பண்ணுங்க எல்லாரும் செகண்ட் क्वेश्चनக்கு. ஓகே. செகண்ட் क्वेश्चन ஆன்சர் என்னது? ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? கவுண்டர் எக்ஸாம் என்ன? A வந்து 1 1 0 minus 1, B 1 0 0 minus 1. ஓகே, வெரி குட். ஸோ இதில் A ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ஐடென்டி கிடைச்சிரும். ஓகேவா? B ஸ்கொயர் பண்ணால் ஐடென்டி கிடைக்கும். ஆனால் AB பண்ணும்போது என்ன கிடைக்குது? 1 minus 1 0 1. ஸோ இங்க பாருங்க, இதில் டிஸ்டிங் ஐகன் வேல்யூ இருக்கிறதால டைகனலைசபிள். ஓகேவா? அண்ட் இங்கேயும் டிஸ்டிங் ஐகன் வேல்யூ இருக்கிறதால டைகனலைசபிள். AB வந்து நாட் டைகனலைசபிள். ஏன்னா ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ இருக்கு. அதே நேரத்தில் AM நாட் ஈக்குவல் டு BM. ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ இருந்தால் டைகனலைசபிள் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ வந்து AM GM நாட் ஈக்குவல் டு இருந்தால் நாட் டைகனலைசபிள். இதை எப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா A வந்து டைகனலைசபிள், B வந்து டைகனலைசபிள், ஆனா AB நாட் டைகனலைசபிள். அப்படியே ஒரு क्वेश्चन கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இங்க A ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி, B ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி, தென் AB மஸ்ட் பி டைகனல் சொல்றாங்க. ஃபால்ஸ். ஏன்னா வந்து A ஸ்கொயர் வந்து ஐடென்டிட்டியா இருந்தாலும் B ஸ்கொயர் ஐடென்டிட்டியா இருந்தாலும் AB வந்து டைகனலைசபிள்னு அவசியம் கிடையாது. திஸ் இஸ் a counter example for that. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? பவ்யா புரியுதா? சானியா புரியுதா? Question number 3. If A cube, ஏன்னா புரியலாம் கேளுங்க அன்மியூட் பண்ணி. A cube is identity is A necessarily அதுல வந்து பாக்ஸ் இருக்கும் பட் டைகனலைசபிள் ஓவர் R. ஓகே, ஆன்சர் அனுப்புங்க இதுக்கு. ஓகே, குயிக்கா ஆன்சர் அனுப்புங்க. நிறைய பேர் வந்து தேர்ட் क्वेश्चन போடாம வச்சிருக்கீங்க. ஸ்ருதி போடல, ரமலேஷன் அந்த क्वेश्चन எங்க போட்டுன்னு தெரியல, பிடிஎஃப்ல காணோம். ஓகே, இந்த क्वेश्चन ஆன்சர் அனுப்புங்க, குயிக்கா அனுப்புங்க. சானியா அனுப்பு ஆன்சர் சீக்கிரமா. ஓகே, சானியா போடல. சரி, நல்லா பாருங்க. A cube equal to identity, இங்கதான் கீ. ஓகேவா?
ஸோ a cube equal to I னா இதோட பாசிபிள் eigenvalue ஃபைண்ட் பண்ணலாமா? lambda equal to I. ஸோ பாசிபிள் eigenvalue என்ன வரும்? 1 omega omega square. ஸோ this எல்லாமே காம்ப்ளெக்ஸ் belongs to complex number. ஸோ அப்படிங்க ஓவர் r கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் பாசிபிள் diagonalizable over r. ஸோ ஆன்சர் false. சப்போஸ் இங்க வந்து ஓவர் c கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சர் ட்ரூவா? ஆன்சர் ட்ரூ. ஏன்னா வந்து பாசிபிள் ஐகன் வேல்யூ வந்து டிஸ்டிங் ஐகன் வேல்யூ, அது மட்டும் இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கு. ஸோ பாசிபிள் ஓவர் ஆர் கொடுத்துருந்தாங்க பாசிபிள் ஓவர் சி கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் ட்ரூ. ஆனா பாசிபிள் ஓவர் ஆர் கொடுத்ததால பாசிபிள் ஐகன் வந்து 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். This does not belongs to R. So this is not a diagonalizable. ஓகேவா? புரியுதா? பவியா புரியுதாமா? பவியா கேக்குதா? அன்மியூட் பண்ணு. நீ பேசுன கேட்க மாட்டேதுமா. ரமணேஷ் புரியுதா? சானியா புரிஞ்சுதாமா? உங்க பிடிஎஃப் மாத்தி மாத்தி போன்ல பாக்குறதுக்கு லேட் ஆகுது. ஓகே, கொஸ்டின் 4. நாங்க கொஸ்டின் எழுதுக்குள்ள நீங்க போட்டுடலாம். ஏன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி கொஸ்டின் இருக்குல்ல. a square equal to a and b square equal to b, then ab must be idempotent. சில கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி போட்டது தான், பட் லிட்டில் ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் வச்சு தான் பண்ணிருக்காங்க இல்லையா? a square equal to a னா ஐடெம்போட்டன்ட், b square equal b னாலும் ஐடெம்போட்டன்ட். இங்க a b ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸா கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் மல்டி பண்ணா திருப்பி ஐடெம்போட்டன்ட் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுல கொஸ்டின். ட்ரூ ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? கவுண்டர் எக்ஸாம் என்ன? a equal to என்னது? இது கவுண்டர் எக்ஸாம்ல தான் கேட்டேன். கவுண்டர் எக்ஸாம் என்னது? ஃபோர்த் கொஸ்டின் என்ன போட்டிருக்கீங்களா? சென்ட் பண்ணுங்க ஆன்சர் கேட்க. ஓகே, இப்போ ஏபி வந்து ஐடெம்போட்டன்ட் செக் பண்ணோம். இப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி இப்படி வந்தாலும் ஐடெம்போட்டன்ட் இல்லையா? கரெக்டா? ஸோ இது மட்டும் நம்ம இது கரெக்டாக செக் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ வந்து ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல்ஸ் எல்ஹெச்எஸ், ஏபி இன்டு ஏபி, ஓகேவா? ஈக்குவல் டு when is possible? இப்போ பாசிபிளா இருக்கும். கமிட் ஆனாதான் ஏபி ஈக்குவல் டு பிஏ கமிட் ஆனாதான் பாசிபிள், இல்லைன்னா பாசிபிள் கிடையாது. ஸோ இல்லை திங்ஸ் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஃபால்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் கவுண்டர் எக்ஸாம் கிரியேட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. சானியா கவுண்டர் எக்ஸாம் கிரியேட் பண்ணான்னு பார்ப்போம். குயிக்கா? இங்க பாருங்க, a ஈக்குவல் டு ஸ்ருதி போட்டிருக்கா 1 0 1 0. இது a ஸ்கொயர் பண்ண திருப்பி a வருதா பாருங்க. b ஈக்குவல் டு 1 1 0 0 வருதா? a ஸ்கொயர் ஈக்குவல் டு a வருதா? b ஸ்கொயர் ஈக்குவல் b வருதா? இப்போ ab பண்ணுங்க. ab வந்து 1 1 0. இது ab ஸ்கொயர் பண்ணா 2 1 1 1. So is not equal to ab. It's a counter example. ஓகேவா? ஏன் ஃபால்ஸ்? ப்ரூஃப் மூலமா சொல்லலாம் ஏன் ஃபால்ஸ்னு. கவுண்டர் எக்ஸாம்பிள் இருக்குங்க. புரிஞ்சுதா? ஃபோர்த் क्वेश्चन புரிஞ்சுதா?
ஓகே, இன்னொரு கவுண்டர் எக்ஸாம்பிள் சானியா கொடுத்துருக்கா. என்னன்னா A equal to 1100. அதுதான் B எடுத்தது நம்பர். B equal to 100. So AB equal to 100. பட் ஏபி ஸ்கொயர் கரெக்டா வருது திருப்பி சானியா. இது வராது, தப்பு. ஏபி ஸ்கொயர் பண்ணா 110 தான் வருதுல்ல. ஸோ இட்ஸ் நாட் எ கவுண்டர் எக்ஸாம்பிள். நீ பேச புரியல. AB is not equal to BN வருதுல்ல சார். AB not equal to BA. ஆமா, அதை வச்சு சொல்றீங்க. ஆமா சார். அதை நம்ம இங்கேயே ப்ரூவ் பண்றோம்ல, நமக்கு எக்ஸாம்பிள் தேவையான அவசியம் இல்லைல்ல. நம்ம ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்றோம்ல நம்ம. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். Question 5. If A is nilpotent, if A is both nilpotent and idempotent, then A equal to null matrix. அதாவது A என்ற மேட்ரிக்ஸ் வந்து A என்ற n cross n மேட்ரிக்ஸ் வந்து both nilpotent and idempotent இருக்கு. தென் ரெண்டும் nilpotent and idempotent இருந்தா அந்த மேட்ரிக்ஸ் வந்து null matrix இருக்குன்னு சொல்றாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஓகே, ஆன்சர் பாருங்க. குயிக் ஆன்சர் அனுப்புங்க எல்லாரும். ஓகே, மற்ற ஆன்சர் செக் பண்ணிட்டு வரேன். மற்ற ஆன்சர் என்னது? ட்ரூவா? ஏன் ட்ரூ? ஓகே ஓகே நீ சொல்லு. ஓகே, சானியா சொல்ல போட்டியத. சார் அது both nilpotent and idempotent ன்னு சொல்றாங்க சார். அதனால வந்துட்டு ஜீரோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸுமே வந்துட்டு ஐடம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் சார். அதனால இது வந்துட்டு nilpotent மேட்ரிக்ஸா இருக்கிறதுனாலையும் A is equal to 0வா இருந்துச்சுன்னா இது வந்துட்டு ட்ரூ சார். என்னன்னா ஆன்சர் ட்ரூ தான். நீ சொன்ன ஆன்சர் மீட் பண்ணிக்கி. ஓகேவா? A is both nilpotent possible eigenvalue of nilpotent matrix என்னது? 0 இல்லையா? ஐடம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ்க்கு A is idempotentனா 0 1. ஓகேவா? சோ இப்போ பாருங்க, இப்போ ஒன்னொரு ஐகன் வேல்யூ எடுக்க முடியாது. ஓகேவா? இப்போ ஒன்னொரு ஐகன் வேல்யூ எடுத்தா அது nilpotent இருக்க முடியாது. அப்ப இந்த ஒன்னொரு ஐகன் வேல்யூ வராது. அப்ப 0 மட்டும் தான். அப்ப 0 பாசிபிள் வச்சு போடும்போது ரெண்டு பாசிபிள் 0 0 0 ஒன் நல் மேட்ரிக்ஸா இருக்கும். இல்லைன்னா 0 1 0 இது மட்டும் தான் பாசிபிள் இல்லையா? ஐகன் வேல்யூ 0 இருக்குன்னா. ஆனா நம்ம இது பாசிபிள் இருந்தா அது வந்து ஐடம்போட்டா இருக்க முடியாது, nilpotent தான் இருக்கும். அப்ப இந்த ஆப்ஷன் வராது. அப்ப இது மட்டும் தான் வரும். ஓகேவா? ஆன்சர் இஸ் ட்ரூ. ஸோ A must be null matrix ஆக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? சிக்ஸ்த் கொஸ்டின் போடலாமா? நெக்ஸ்ட் பவி, எதனா புரியலாம் அன்மிட் பண்ணி கேளுமா. ராமலட்சுமி வணக்கம் தான். non-zero matrix
be both nilpotent and involuntary. பவியா சொல்லி இன்வால்டரின்னா என்ன? சானியா சொல்லி இன்வால்டரின்னா என்ன? சொல்லுமா, இன்வால்டரின்னா என்ன? A square is equal to I. போடுங்க. ஒரு நான்-ஜீரோ மேட்ரிக்ஸ், ஒரு நான்-ஜீரோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். ஒரு நான்-ஜீரோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பி போத் நில்போர்டன் அண்ட் இன்வால்டரியா இருக்க முடியுமா? ஆன்சர் என்னது? ஃபால்ஸ். ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? ஆமா, நில்போர்டன் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ வந்து 0 0 0 மட்டும் தான் பாசிபிள். இன்வால்டரியோட பாசிபிள் ஐகன் வேல்யூஸ் வந்து +or-1. ஸோ இங்க வந்து ஐகன் வேல்யூ 0வா இருக்கணும், இல்லை இங்க 1 +1. ஸோ ரெண்டு சேர்ந்து இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால ஃபால்ஸ். ஒரு நில்போர்டன் மேட்ரிக்ஸ் இன்வால்டரியா இருக்க முடியாது. ஏன்னா வந்து ஆனா ஐடம்போர்டன் இருக்கலாம், அது நல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? பட் இங்க இன்வால்டரி வரும்போது பாசிபிள். ரெண்டு சேம் கொஸ்டின் தான். நான் ஜஸ்ட் அங்க ஐடம்போர்டன் இன்வால்டரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதனால ஆன்சர். ஏன்னா நில்போர்டன் மேட்ரிக்ஸோட பாசிபிள் வேல்யூ 0, இன்வால்டரி மேட்ரிக்ஸோட பாசிபிள் வேல்யூ வந்து +or-1. ஸோ இது ரெண்டுமே சேமா ஆகும் வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால நாட் பாசிபிள். ஸோ நாட் பாசிபிள். ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். Okay. Next, 7th question. A square equal to 0, then I plus A is invertible. இந்த क्वेश्चन ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லயே போட்டுருக்கோம்ல, நம்ம அந்த क्वेश्चन ஆல்ரெடி கிளாஸ்லயே போட்டுருக்கோம். நம்ம அங்க வந்து A is nilpotent சொன்னா இங்க A square equal to 0னா nilpotent தான் ஸ்டில். ஒரு nilpotent மேட்ரிக்ஸ் கூட I plus A I பிளஸ் பண்ணா ஐடென்டிட்டி பிளஸ் பண்ணா இன்வெர்ட்டிபிளா மாறுமா? அதான் क्वेश्चन. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. ட்ரூ. ஏன் ட்ரூ? சொல்ல புரியல. I plus மல்டிபிள் I வருது, அதனால இன்வெர்ட்டிபிள் எக்ஸிஸ்ட்ன்றியா? ஓகே, இது உன்னோட ஆன்சர். அதாவது தனுஷ் என்ன சொல்றான்னா I plus Aவுக்கு என்னால வந்து I minus Aவில் மல்டி பண்ணும்போது I கிடைக்குது. அப்போ I plus Aவுக்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, அதானே? ஸோ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, அதனால வந்து A plus I plus A வந்து இன்வெர்ட்டிபிள் அப்படின்னு சொல்றா. ஓகே, உன்னோட ஆன்சர் என்னது? ஓகே, மதி என்ன சொல்றான்னா இப்போ வந்து A1 நில்போர்டன் மேட்ரிக்ஸ்னா ஐகன் வேல்யூலாம் 0 0 வரும் இல்லையா? அவ பிளஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு ஐகன் வேல்யூ 1 1 இருக்கும். அப்ப டயகனல்லாம் 1 1 வந்து சொல்றேன், அதானே? சப்போஸ் நில்போர்டன் மேட்ரிக்ஸ் டயகனல்லாம் வந்து 0 வர மாதிரி எல்லாம் வேற மாதிரி கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுவேன்? அப்படின்னு அவசியம் இல்லை. நில்போர்டன் மேட்ரிக்ஸ் டயகனல் எப்படி 0ன்னு அவசியம் கிடையாது, வேற கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 1
-1 -1 அதானே? இல்லை -1 இல்லை. ஒரு மேட்ரிக்ஸ் நான் கொடுத்துருப்பேன் ஆல்ரெடி. 1 -1 1 1 -1 இதா பாரு 0 என்னது 1 1 ஓகே. சரி நில்போட்ட மேட்ரிக்ஸ் தான். ஆனால் வந்து டயகனல் 0 கிடையாது. பட் ஸ்டில் எப்படி போடலாம்னா இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ வந்து நில்போட்ட மேட்ரிக்ஸோட பாசிபிள் ஐகன் வேல்யூ 0 0. ஓகேவா? இங்க எல்லாமே 1 1 1 வரும். சரி 2 + பண்ணா 1 1 1 1 தான் வரும். பாசிபிள் ஐகன் 1. அதனால இன்னொரு சொல்லலாம். இன்னொன்று தனுஷி சொன்ன மாதிரி இப்படியும் போடலாம். ஸோ இன்னொரு மெத்தட் வந்து சானியா வந்து ஒரு நியூ மெத்தட்ல போட்டிருக்கா. என்னன்னா I + A. ஸோ இது வந்து இன்வெர்ட்டிபிளா இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காவ, இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலா இருக்குல்ல, a² a³ இப்படி போட்டா. இப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ இது எல்லாமே 0 ஆகிடும். ஸோ எல்லாமே 0 ஆகும். மீது I- அப்போ இன்வெர்ட்டிபிள் இதான். சிம்பிளா முடிச்சுட்டான். இது ஒரு ஈஸி மெத்தட் தான். இது ஒரு ட்ரிக் தான். இந்த மெத்தட் நான் தான் இந்த மெத்தட் தான் போட்டிருப்பேன். எக்ஸ்போனன்ஷியல் நம்ம சொல்லி கொடுத்துருக்க ஆல்ரெடி. எக்ஸ் பிளஸ் இன்வெர்ஸ் இருந்தா ஃபார்முலா சொல்லியிருக்கும்ல, அந்த ஃபார்முலா வச்சு a² a³ 0 ஆயிடுது. இது ஒரு குட் மெத்தட். ஓகே ஓகே. ஸோ இப்படி போட்டாலே வந்துச்சு. இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுல. நானே குட் மெத்தட். ஓகே ரமேஷ் புரியுதா? Question 8. Yes, sir. Okay. If a² = a and a + b = identity, b² = b, must ab = 0. போடுங்க. ஏ பவியா போட்டிருக்கா. ரமலட்சுமி பவியா ஒரே மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஓகே சானியா போட்டிருக்காங்க. ஓகே ஏன் ட்ரூ? ஆன்சர் வந்து ட்ரூ. ஏன் ட்ரூ? என்னது? b = ஓகே a = a + b = I. சரி p multiple on both side. Okay, p multiple on both side. Okay, a multiple on both side. Okay, a multiple on both side பண்ணிட்டேன். a ab = 0. So answer is proof பண்ணியாச்சு. ஓகேவா? வேற என்ன மெத்தட் இருக்கா?
இப்போ b ஈக்குவல் டு i மைனஸ் ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ திருப்பி ab, ஆமா a பண்ணணும். a ஸ்கொயர். ஸோ இங்கேயும் ரெண்டு பக்கம் போத் சைடு a மல்டி பண்றேன். எல்லாம் சேம் தான் இல்லையா? ஸோ இப்படியும் பண்ணலாம். புதுசான மெத்தட். ஓகே, குட். Next, question number 9. A square equal to identity, then 1/2 I plus A is idempotent. True or false? போட்டச்சா? போட்டியா? எப்படி போட்ட நீ? ஓகே. தமிழேஷன் போட்டியா அந்த கொஸ்டினை? எப்படி போட்ட? தமிழலட்சுமி கேக்குதா? கேக்குது சார். எப்படி போட்ட அந்த கொஸ்டினை? நான் ஏக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து ஐடென்டிட்டி அண்ட் தென் அந்த ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து ஆட் பண்ணிட்டு அந்த மாதிரி போட்டேன். அப்படி பண்ணக்கூடாது. சரி, இப்போ நீ ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு விஷயத்த ஃபால்ஸ்னு சொன்னா நீ எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஆனால் ட்ரூ சொல்லாம எக்ஸாம்பிள் எடுக்கக்கூடாது. இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த லாஸ்டா வர டைம் வந்து ஐடம் போட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க மேலே. ஸோ இப்போ ஐடம் போட்டா செக் பண்ணுறதுக்கு அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இப்போ இது ஐடம் போட செக் பண்ணால் 1/a plus i plus a ஈக்குவல் டு ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர் பண்ணால் உனக்கு ஐடென்டிட்டி வரணும். ஓகேவா? இந்த ஸ்கொயர் பண்ணால் உனக்கு ஐடென்டிட்டி வரணும். அப்படி ப்ரூவ் பண்ணா இது ட்ரூ. அப்படி ப்ரூவ் பண்ண முடியல அது ஃபால்ஸ். அவ்வளோதான். இந்த கடைசியாக வர டைம் ஐடம் போட்டால் எனக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. ஐடம் போட்டால் ப்ரூவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நில் போட்டால் நில் போட்டு ட்ரை பண்ணுங்க. இன்வால்ட்னா இன்வால்ட் ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். இதுக்கெல்லாம் இந்த கொஸ்டின்ல எக்ஸாம் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஈஸ் ஐடம் போட்டானா ஐஸ் இன்வால்ட் தெரியும் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி கண்டிஷன் தெரியுது. அதை அப்ளை பண்ணி பார்த்தா போதும். இது பாருங்க 1/4. ஓகே, அடுத்து என்ன வரும்? I ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் IB பிளஸ் AI. இடத்துல ஐடென்டிட்டி இருக்கலாம், அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 1/4 I a ஸ்கொயர் ஐ எழுதலாமா? ஏன்னா இன்வால்டரி பிளஸ் 2a. ஸோ 1/4 2 காமன் எடுக்கலாமா? IA. ஸோ கேன்சல். ஓகேவா? ஸோ ஐடம் போட்டேன். இன்வால்டரி, அதாவது ஏ ஒரு இன்வால்டரியா கொடுத்துட்டு 1/2 I plus a வந்து ஐடம் போட்டா கேட்குறாங்க. சரி, ஐடம் போட்ட கண்டிஷன் தான் போட்டோம். ஐடம் போட்ட கண்டிஷன் என்னது? a ஸ்கொயர் ஈக்குவல் டு a. ஸோ அதே மாதிரி வந்துச்சா? ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. அவ்வளோதான், சிம்பிள். சப்போஸ் இந்த இடத்துல ஐடம் போட்ட பாரு நில் போட்டு கேட்டால் நில் போட்ட கண்டிஷன் போடணும். இன்வால்டரி கேட்டால் இன்வால்டரி கண்டிஷன் போடணும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின் சிம்பிளாக யூஸிங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த ட்ரூன்னு சொல்றதுக்கு ப்ரூஃபோ இல்லை வேலையான ரீசன் இருக்கணும். அதை விட்டு நீங்க வந்து எக்ஸாம்பிள் வச்சு போட்டீங்கன்னா அது அந்த எக்ஸாம்பிளுக்கு மட்டும் தான் ட்ரூ. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். a cube equal to a, then a square is idempotent. True or false? Yeah, true. அவ்வளவுதான். நீ எப்படி போட்ட மாதிரி? புரியல. இந்த சைடு இந்த சைடு கொண்டு வரணுமா? ஓகே, கொண்டு வந்துட்டேன். ஏ காமனா எடுத்துட்டு a ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ போட்டு 0 போட்டுலாம். a ஈக்குவல் 0,
A equal plus or minus identity இதானே. ஸோ இப்போ வந்து இது A square equal to இது வரும். A square equal to ஆமா திருப்பி ஸ்கொயர் பண்ணும்போது நம்ம ஏ கியூப் தான் ஏ ஸ்கொயர் வந்து நமக்கு ஐடன் போட்டானா ஏ ஸ்கொயர் வந்து சரி இது இவ்வளவு காம்ப்ளிகேட்டே பண்ண தேவையில்ல. இது மாதிரி பண்ணாதீங்க ஓகேவா. சிம்பிளா சொல்றேன் பாரு. இந்த பக்கம் எதுவுமே பண்ணாத. ஏ ஸ்கொயர் ஐடம் போட கேட்கறாங்களா? நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி கொடுத்துட்டானே ஐடம் போடனா கண்டிஷன் அப்ளை பண்ணி சொல்லணும்னா ஏ ஸ்கொயர் ஐடம் போட்டோம்னா ஏ ஸ்கொயரை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது திருப்பி நம்ம ஏ ஸ்கொயர் கிடைச்சிடுச்சுன்னா அது ஐடம் போட்டுரும் அவ்வளவுதான் இல்லையா. ஸோ கிடையாது செக் பண்ணி பார்ப்போமா. ஏ ஸ்கொயரை ஏ பவர் 4 எழுதலாமா. ஏ பவர் 4 வந்து ஏ கியூப் டாட் ஏன்னு எழுதலாமா. ஏ கியூப்னா கொடுத்துருக்காங்க ஏன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ திருப்பி ஏ போடலாமாங்க. ஏவா ஏ ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி. நான் வந்து ஏ ஸ்கொயரை பின்னு வச்சுக்கிறேன் ஏன்னா அந்த கண்டிஷன் கொண்டு வரதுக்காக. இது வரலாம் பண்ணலாம் போகலாம் அப்படிதான். ஜஸ்ட் ட்ரூ அவ்வளோதான். ஆன்சர் இஸ் ட்ரூ. சிம்பிள் அந்த கண்டிஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அதை அப்ளை பண்ணணும் அவ்வளோதான். அதை அப்ளை பண்ணும்போது உனக்கு கம்யூனிட்டியோ சம்திங் ஒரு மிஸ்டேக் வருதுன்னா அப்போ அப்படியே சொல்லி நீ ஃபால்ட் சொல்லிடலாம். இப்போ கரெக்டாக வந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லலாம். LHS ஈக்குவல் RHS அவ்வளோதான். இதுக்கும் அதே தான் இதுக்கும் அதே தான். புரியுதா. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு இது பண்ண ரொம்ப கம்ப்ளீட் பண்ணி தரல. சிம்பிளா இது மாதிரி கொஸ்டின் சிம்பிளா போட்டு ஓகேவா. ஓகே சானியா அப்படிதான் போட்டுருக்கா. சூப்பர். லெவன்த் கொஸ்டின். If AB equal to 0, then must either A equal to 0 or B equal to 0. இந்த கொஸ்டின் நம்ம கிளாஸ்லேயே போட்டிருக்கோம் நினைக்கிறேன். ஆமா சிம்பிள். இது ஆல்ரெடி கொஸ்டின் கிளாஸ்லேயே போட்டிருக்கோம். ஆன்சர் வந்து ஃபால்ஸ். கவுண்டர் எக்ஸாம்பிள் அது A equal to 1 0 0, B equal to 1 0 எடுத்துக்கலாம் சிம்பிள். அதே எக்ஸாம்பிள் திருப்பி எடுத்துக்கிட்டேன். இது ஏபி பண்ணா நமக்கு வந்து 0 0 கிடைக்கும். ஆனா வந்து A is not equal to 0, B not equal to 0. So this is a counter example. So this answer is false. Simple. நீ வேற என்ன வேற எடுத்துக்கலாம். நான் சிம்பிளா 0 1 0 எடுத்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் இல்லையா. இண்டெக்ஸ் 2 இருக்குமா நீ எதை எடுத்துக்கலாம். At the 12th question. AB equal to 0, then rank of A plus rank of B less than or equal to என்ன. ஓகே ட்ரூ ஆ ஃபால்ஸ். ட்ரூவா எப்படி ட்ரூ. ஓகே ஸோ ஃபார்முலாங்க என்ன ஃபார்முலா. ரேங்க் ஆஃப் A plus rank of B minus n equal to rank of AB. So okay, rank of AB அந்த ரோல் இன்ச்சு போடலாம். சரி வைக்கும்போது என்னது ஆமா rank of AB னா null matrix ஆட்டோமேட்டிக்கா வந்து null matrix இருக்கு. rank of இது AB வந்து null matrix இருக்கிறதால
இஸ் a null matrix. இது வந்து ஃபார்முலாமா, இந்த ஃபார்முலா அடி கொடுத்துருங்க கிளாஸ்க்கு நான். rank of ab plus rank of a plus rank of b minus n is not equal rank of a. ஓகேவா? ஸோ இது ஒரு null matrix இருக்கிறதால ரேங்க் வந்து 0 ஆயிடும். ஸோ rank of a plus rank of b minus n. அங்கே போயிடுச்சுன்னா rank of a plus rank of b less than or equal to n. ஓகேவா? ஆன்சர் இஸ் 2. சிம்பிள். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க எல்லாரும் மறக்காம. இதெல்லாம் போட்ட நீயும் போடலையா மதி? நீ போடல, அதான் தெரியும் நீ போட்டிருக்க மாட்டோம். ரமணேஷ் புரிஞ்சுதான் அந்த கொஸ்டின் 12th கொஸ்டின்? எஸ் சார். புரியலன்னா கேளுமா பவியா, ரமணேஷ், சானியா. சானியா நீ வந்து எக்ஸாம்பிள் எடுத்து போட்டிருக்க, ஸோ அப்படி போடக்கூடாது சரியா? ஓகே சார். ஓகே, பட் முடியாத பட்சத்தில் ட்ரை பண்ணு. எக்ஸாம்பிள் சப்போஸ் உனக்கு இமெயில் எதுவும் வரலன்னா இப்போ ட்ரை இப்படியும் போட்டுது, முடியாத பட்சத்தில் சொல்கிறேன். ஓகே சார். 13th கொஸ்டின். a ஸ்கொயர் கொஸ்டின் ஒவ்வொன்றும் போடும்போது என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறோம், எப்படி போகிறோம் அதாவது பார்த்துக்க. திருப்பி நீ வேற ப்ராப்ளம் சால்விங் போடும்போது நீயே இது ஒரு ப்ராக்டிஸை வச்சுட்டு அது மற்றெல்லாம் நீயே போட்டுரும். a ஸ்கொயர் ஈக்குவல் டு a, rank of a equal to trace of a. இது ஆல்ரெடி நம்ம ஸ்டேட்மெண்டாவே கொடுத்துருக்கோம் இல்லையா? ஓகேவா? இதுனாது ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ். ஐடெம்போட்டன்ட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். நோட்னு போட்டு ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க் ஆஃப் ஏவும் ட்ரேஸ் ஆஃப் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். அது ரீசன் நான் நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. ஆன்சர் ஆல்வேஸ் ட்ரூ. ஓகேவா? இது நோட்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸாகவே கொடுத்துருப்பேன் நான். என்பிஹெச் நிறைய இடத்துல இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 14th கொஸ்டின் வந்து நானும் உங்களுக்கு லீனியர் நடத்தல, அதனால நல்ட்டிலாம் உங்களுக்கு தெரியாது. அதனால வந்து நம்ம உங்களுக்கு தெரியும், பட் யூஸ் பண்ண தெரியாது. அதனால 14th மேட்ரிக்ஸ் தெரியுங்களா? சரி, ஓகே, நான் லீனியர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 14th கொஸ்டின் மட்டும் விட்டுருங்க. 15th கொஸ்டின் போகலாம். 15th கொஸ்டின் அது rank of a square equal to rank of a. Must be a equal to a square. A is diagonal. ஓகேவா? போடுங்க பார்ப்போம். சிம்பிளாக போடலாமே இதை. ஏ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸா எடுத்துக்கலாமே, எடுத்துக்கலாமா? இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ் எடுக்க முடியாது. வேற என்ன எடுத்துக்கலாம்? 1 1 0 எடுத்துக்கலாம். 1 1 0 1 எடுக்கலாமா? கரெக்டா? ஏ வந்து இது ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் என்ன வரும்? 1 and 2 1. ஸோ இதோட ரேங்க் 2, இதோட ரேங்க் 2. ரேங்க் ஆஃப் ஏவும் 2, ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயரும் 2. ஆனால் வந்து இது ரிப்பீட்டட் ஐகன் வந்து ஏஎம் ஜிஎம் வந்து நாட் ஈக்குவல். ஸோ ஏ இஸ் நாட் diagonalizable. ஸோ ஏ இஸ் நாட் diagonalizable. ஸோ ஃபால்ஸ். தானியா புரிஞ்சுதா? எஸ் சார். உங்களுக்கு கரெக்டாக தான் போட்டிருக்கேன்.
16th question. Can two non-zero matrices satisfy AB equal to 0, BA equal to 0? So the can be, can do னா பாசிபிள் இருக்கான்னு அர்த்தம். எக்ஸிஸ்டா அப்படின்னா பாசிபிள்னா சொல்லி எக்ஸாம்பிள் ஃபைண்ட் பண்ணாலே போதும். ஸோ ஆன்சர் வந்து ட்ரூ. ஏன்னா வந்து ஏன் ட்ரூ? ட்ரூ. ஒய்? இப்போ ஏ ஈக்குவல் டு 0 1 0 0, பியும் அதே எடுத்துக்கிறேன் நான். ஏபியும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 0 கிடைக்கும், பிஏவும் 0 0 கிடைக்கும். ஸோ தேர் இஸ் பாசிபிள். இதுவும் நான் ஜீரோ மேட்ரிக்ஸ், இதுவும் நான் ஜீரோ மேட்ரிக்ஸ். ரெண்டு நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் மல்டி பண்ணா நமக்கு ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ பாசிபிள், ட்ரூ. செவன்டீன் கொஸ்டின் போட்டீங்களா? Seventeenth question. That is 17th question. If rank of A plus B equal to rank of A plus rank of B, then must AB equal to 0. False. Yeah, false. Na counter example. 1 1 0 1 0 0 0 okay. Rank of AB வருதா? rank of AB என்னது? 0 1 क्वेश्चन A plus B இல்லையே, क्वेश्चन AB தான் இருக்கு. क्वेश्चन படி, क्वेश्चन படி கிளியரா. மல்டிபிள் பண்ணா 0 1 0 0 வருது. மல்டி பண்ணா AB 0 தான வரணும். ஓ ஓகே ஓகே ஓகே. rank of A plus B என்ன வருது? 2 வருது. ஏன்னா A plus B வந்து 1 1 1. So rank of A 1, rank of B 1. So rank of A வந்து 1, rank of B வந்து 1. So rank of plus rank of B வந்து 2. ஆனா வந்து AB வந்து not equal to 0. ஏன்னா என்ன வருது? 0 1 0 0 is not equal to 0. So answer வந்து false. ஓகேவா? புரியுதா மத்தவங்களுக்குலாம்? எப்பவுமே கவுண்டர் எக்ஸாம் கண்டுபிடிக்கும் போது இது அந்த மாதிரி ஒரு மேட்ச் எடுத்துங்க. இது சாட்டிஸ்ஃபை பண்ற மேட்ச் எடுத்துட்டு இதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. அப்பதான் கவுண்டர் எக்ஸாம் இருக்கும். Eighteenth question. If A is nilpotent, must trace A power k அது equal to 0 for all k. Okay.
ஆன்சர் வந்து ட்ரூ. ஏன் ட்ரூனா ஏ இஸ் நில்போர்ட்டன் சொல்லிட்டாங்க. நில்போர்ட்டனோட பாசிபிள் ஐகன் வேல்யூ எல்லாமே 0 0 0. அது ட்ரேஸ் ஆமா ஏ பவர் இதுவும் 0வா இருக்கும். அப்போ இதோட ட்ரேஸ் என்னது ஐகன் வேல்யூ எல்லாமே 0 0ன்றதால ட்ரேஸ்ன்றது என்னது சம் ஆஃப் ஐகன் வேல்யூ. ஸோ எல்லாம் 0 இருக்கிறதால 0 + 0 + 0 = 0 ஆயிடும். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், இங்க ஏ இஸ் நில்போர்ட்டன் சொல்லியிருக்காங்க. கே வந்து 1 இருக்கும் போதே கே வந்து 1 ஸ்டில் கே 1 இருந்தாலுமே ஸ்டில் ஏ இஸ் நில்போர்ட்டன். அப்பயும் நம்ம ஐகன் வேல்யூல 0 தான் கிடைக்கும். அப்பயும் நம்ம ட்ரேஸ் வந்து 0 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதான் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஆன்சர் வந்து ட்ரூ. ஏன்னா புரியலாம் கேளுங்க, ஆன்லைன்ல இருக்கவங்க. ஸோ 9th கொஸ்டின் தேவையில்ல, அது வந்து உங்களுக்கு கர்னல் இமேஜின் இப்போ தெரியாது, அதை விட்டுடலாம். 20th கொஸ்டின் போடுங்க. If a square equal to 0, can be can a be invertible கேக்குறாங்க. a square equal 0னால நில்போர்ட்டன் இல்லையா? நில்போர்ட்டன் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூலாம் 0. அப்படி இருக்கும்போது a மேட்ரிக்ஸ் இன்வெர்ட்டிபிளா இருக்கவே முடியாது இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். இது ஈஸி தான், பாசிபிளே கிடையாது. ஏன்னா வந்து a is an நில்போர்ட்டன் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ எல்லாமே 0 தான். அப்போ 0 ஐகன் வேல்யூ வச்சுட்டு அது ஒரு மேட்ரிக்ஸ் இன்வெர்ட்டிபிளாவே இருக்க முடியாது. ஆன்சர் வந்து ஃபால்ஸ். இட்ஸ் இம்பாசிபிள். ஓகேவா? புரியுதா சானியா? புரியுதாமா? எஸ் சார். if all நாளைக்கு டெஸ்ட்ல இந்த மாதிரி क्वेश्चंस வரலாம் போடாம வந்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. if all eigenvalues of a are equal, must be a scalar. 21 questions. False. Simple. ஏன்னா a equal to 1 1 0 1. ஸோ எல்லா ஐகன் வேல்யூயும் சேமா தான் இருக்கு. ஆனால் இது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் கிடையாது. ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் நான் எப்படி இருக்கணும்? இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். இதுதான் ஸ்கேலார், பட் இட்ஸ் நாட் ஏ ஸ்கேலார். அதேதான் 22 question. If every eigenvalues value of a is 1, then a must be a equal to id. True. சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். a equal to 1 1 0 1. Not the identity, but eigenvalues are 1. ஓகேவா? அதே பாருங்க 23 question.
if A has only one eigenvalue and is diagnosable also. Then A is scalar. True or false? True ah? ஏன் true? Proof எடுக்கிறியா? சரி மதி போட்டியா? கொஸ்டின் புரியல. A வந்து ஒரே ஒரு ஐகன் வேல்யூ தான் வச்சிருக்காங்களாம். அப்படி மீனிங் இல்ல. செகண்ட் வேல்யூ ஆமாமா. இட்ஸ் டயகனலைசபிள். அது வந்து மேட் டயகனல் சொல்லிட்டாங்க. அது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் தான் கேக்குறாங்க. எப்படி பால் கவுண்டரேஷன் எப்படி பார்ப்போம்? See, A has only one eigenvalue, diagnosable. A has only one eigenvalue ன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? ஒரே ஒரு eigenvalue தான் வச்சிருக்கு. ஓகேவா? A வந்து eigenvalue எல்லாமே சேமா இருக்கு. அண்ட் டயகனல்ஸா இருக்கு. டயகனல்ஸ் என்ன அர்த்தம் அதுக்கு? AM உம் GM உம் ஈக்குவலா இருக்கு. AM GM ஈக்குவலா இருக்கு. ஒண்ணா இருக்குன்னா அப்போ எப்படி இருக்கும் அது? ஸ்கேலாரா தான் இருக்க முடியும். ஏன்னா இங்க எல்லாமே 0 0 வந்துரும். ஓகேவா? ஒரே ஒரு ஐகன் வேல்யூ இருக்கு. இங்க 2 கூட போட்டுக்கிட்டீங்க. ஒரே ஒரு ஐகன் வேல்யூ இருக்கு. GM AM GM சேமா இருக்குன்னா இங்க எல்லாம் வந்து 0 ஆனா மட்டும்தான் நமக்கு AM GM ஈக்குவலா கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ஆன்சர் ட்ரூ. சொல்றது புரியுதா? நீங்க சப்போஸ் இங்க வேற நம்பர் போட்டா AM GM ஈக்குவலா கிடைக்காது. ஓகே சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? சானியா புரியுதா? ரமணேஷ் புரியுதா? Yes, sir. ஓகே. ஏன்னா நீ சப்போஸ் வேற இங்க ஏன்னா ஒரு 1 ஒரு 1 போட்டா AMGM நாட் ஈக்குவல் ஆயிடும். நமக்கு AMGM ஈக்குவலா இருக்கணும். ஏன்னா டயகனல் சொல்லிட்டாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது இங்க இருக்க எலமெண்ட்டும் 0 தான் இருந்தாகணும். அதனால ஸ்கேலார் ஃபார்மேட் தான் வந்தாகும். அவங்க ஸ்கேலார் சொன்னாலும் சரி, ஸ்கேலாருக்கு பதிலாக இந்த இடத்துல டயகனல் மேட்ரிக்ஸ் சொன்னாலும் சரி, அண்ட் ஸ்டில் ஆன்சர் கரெக்ட் தான், ட்ரூ தான். ஓகேவா? எவ்ரி டயகனலைசபிள் அந்த மாதிரி டயகனலா மாற்ற முடியும். சிமிலர் டு டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ அதை வச்சுட்டு சொல்லலாம். ஓகேவா? Can a matrix have can a real matrix can a real matrix have no real eigenvalue? அதாவது உங்களால ஐகன் வேல்யூ வந்து ரியலா வராம இமேஜினரி வர மாதிரி ஒரு ரியல் மேட்ரிக்ஸ் கொடுக்க முடியுமா கேக்குறாங்க. பாசிபிளா தான் கேக்குறாங்க. So true or false? True. We can give the example. ஆமா, A equal to 0 1 minus 1. இது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஏன்னா ஐகன் வேல்யூ என்னது? பிளஸ் ஆர் மைனஸ் I. So the entries are belongs to real number, but this belongs to complex number. காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? ஸோ ஐகன் வேல்யூ வந்து இமேஜினரி இருக்கு, ஆனால் என்ட்ரிஸ் ஆர் ரியல். ஸோ பாசிபிள். question. If A is a real matrix,
and as complex eigenvalue a plus ip and a minus ip also is eigenvalue. ஆமா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா A is a real matrix. அதாவது A ல வந்து ரியல் என்ட்ரிஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த ரியல் என்ட்ரிஸ்க்கு காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூ இருக்கு. அது என்ன ஒன்னு வந்து A plus IP ஆ. அப்போ A plus IP இருந்தா மஸ்ட் A minus IP இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ 0 1 -1 இது பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ. இந்த இடத்துல ஐ இருந்தாலும் அது காஞ்சிகேட் மைனஸ் ஐ இருக்கு இல்லையா? ஸோ ஏன் இது வந்து ட்ரூ, ஆன்சர் வந்து ட்ரூ. ஏன்னா ரியல் என்ட்ரிஸ்னா அப்ப ட்ரேஸ் ரியலா தானே இருக்கும். ட்ரேஸ் ஆஃப் என்னது ஐகன் வேல்யூ. அப்ப ட்ரேஸ் ரியலா இருக்கும்னா இப்ப A பிளஸ் ஐபினா அப்ப இதோட காஞ்சிகேட் இருந்தாகணும்ல. காஞ்சிகேட்டா இருந்தா மட்டும் நமக்கு வரக்கூடிய இது வந்து ரியலா வரும். அப்படி காஞ்சிகேட் இல்லைன்னா நமக்கு ட்ரேஸ் வந்து ரியலா கிடைக்காது. ஏன்னா வந்து என்ட்ரிஸ்ல ரியல் என்ட்ரிஸ் ட்ரேஸ் ரியலா தான் இருக்கும். திஸ் பிலாங்ஸ் டு ஆர், this belongs to R. Only possible conjugate. ஓகேவா, அந்த காஞ்சிகேட் இருந்தா மட்டும்தான், இல்லைன்னா பாசிபிள் கிடையாது. ஓகே சொல்லலாம். நீ எப்படி போட்ட ட்ரேஸ் வச்சு போட்ட காஞ்சிகேட் இருக்கும், நீ முடிவு பண்ணிட்ட. எவ்வளோ டைம் படிச்சு சரி இதான் ப்ராப்பர் ப்ரூஃப். ஓகேவா, ஏன்னா வந்து ரியல் மேட்ரிக்ஸா இருக்கும்போது ட்ரேஸ் கன்ஃபார்ம் ரியலா தான் இருந்தாகும். புரியுதா? ஏன்னா அப்ப ஐகன் வேல்யூ ட்ரேஸ் ஆகினா 2 ஐகன் வேல்யூ ப்ளஸ் பண்ணும் போதும் நமக்கு ரியலா கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி போட்டியாச்சு. அப்படி பண்ணக்கூடாது, இப்படிதான் ப்ராப்பர். ஓகேவா, ஏதாவது புரிஞ்சுதா ஏன்னு சொல்லிட்டு சானியா ரமலேஷன் போயிடலாம். சாலியா நீ கிளாஸ் அட்டன் பண்ணது இல்லையே. ரமலேஷ் புரியுதா? எஸ் சார். ஓகே ஓகே, என்ன டவுட்னா கேளு, நான் மீட் பண்ணி. ஓகே சார். டுவெண்ட்டி question. If A is triangular or it's singular, values diagonal entries. இந்த क्वेश्चन யாரா போடிங்களா? போடல. சிங்குலர் வேல்யூ நான் புரியல, மீனிங் ஒன்றும் புரியல. ஆன்லைன்ல யாரா போட்டிங்களா? சானியா யாருன்னா? சானியா போட்டு இந்த क्वेश्चन. ஓகே, இந்த சிங்குலர் வேல்யூஸ்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு நடத்தல. ஓகேவா, அதனால வந்து அது கீப் வச்சீங்க. நான் வந்து ரிமைண்ட் பண்ணுங்க, நான் லீனியர் ஜோடன்னு நடத்துறேன். ஓகேவா, சிங்குலர் வேல்யூஸ் தான் ஆக்சுவல் ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஓகேவா, இதுல வந்து சிங்குலர் வேல்யூஸ் டயகனல் என்ட்ரிஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதான் மீனிங். அது நான் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் பாசிட்டிவ் டிபெண்ட் மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்கு, அதை டீச் பண்ணும்போது நடத்துறாரு. ஓகேவா,
27. All eigenvalues of A have modulus 1. Must be AB unitary. Must be A is unitary. What in the question? What yeah? Yeah, false. Huh? So false. அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏன் ஃபால்ஸ்னா A equal to 0 1 minus 1 0. ஸோ இப்போ என்னது 110 எடுத்துக்கியா? சரி ஓகே வரேன். சாரி A equal to 1101. ஸோ 110 எடுக்கும்போது என்னது? ஓகே ஆல் ஐகன்வேல்யூஸா மாடுலஸ் 1 தான் சொல்லிருக்காங்க. ஸோ அதனால A is not in the movement. ஸோ கவுண்டர் எக்ஸாம்பிள் இதான் இருக்கு 1101. ஸோ அதெல்லாம் மாடுலஸ் வேல்யூ 1 தான் வருது, பட் ஸ்டில் இஸ் நாட் யூனிட்டரி. ஓகே question. A and B have same eigenvalues. Then A and B, A is similar to B. அதானே question? True or false? False. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெண்டு சிமிலர் மேட்ரிக்ஸ் இருந்தால் அது ஐகன் சேம் வரும். ரெண்டு ஐகன் வேல்யூ சேமாக இருந்தால் சிமிலர் மேட்ரிக்ஸ் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆன்சர் வந்து ஃபால்ஸ். கவுண்டர் எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலாம்? A equal to 1001, B equal to 1101. இந்த 1101 நிறைய வருது இல்லை கவுண்டர் எக்ஸாம்பிளா? ஸோ நான் வச்சுருங்க. ஸோ A is not similar to B. இதுதான் ஐகன் வேல்யூ சேம் அதாவது. ஏன் நாட் சிமிலர் டு? ஆமாம், A is the diagonalizable. ஆனால் இஸ் நாட் diagonalizable. அதனால ஏவும் பியும் சிமிலரா இல்லை. ஓகேவா? T9 the question. If AB BA are defined, do they have same non-zero values? Non-zero eigenvalues ஆ? Non-zero eigenvalues போடுங்க. ஒரு கால் வந்து
ஓகே போட்டிங்களா? சரி ஓகே, இந்த கொஸ்டின் வந்து உங்ககிட்டே விடுறேன் நான். கொஸ்டின் புரிஞ்சா ஃபர்ஸ்ட்? ஆமா ஆமா, டு தே ஹேவ் சேம் கேக்குறாங்க, இருக்குமான்னு கேக்குறாங்க. இருக்கும். என்ன மேட்டர் சொல்லு? சரி, தனுஷோட ஆன்சர் வந்து ட்ரூ. ஆன்சர் ட்ரூ தான் இருக்கு. ஓகேங்களா? சொல்லு என்னது? A equal to 1 0 0 0. Okay. 1 0 0 2. Okay. AB என்னது? C are defined. நான் AB வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்குன்னு அவசியம் சொல்லவே இல்லை. ஓகே சொல்லு. ஏக்கு வந்து என்னது? A equal to 1 0 0 2. Okay. 1 1 0 3. Okay. 1 1 0 6. Okay. B வந்து 1 2 0 6. ஸோ சேம் ஐகன் வேல்யூ வரும்னு சொல்றியா? டிஃபைன். ஸோ டிஃபைன் நீயே டிஃபைன் பண்ணிக்கிற. ஓகே, இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? நீ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணிட்ட. சப்போஸ் நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் என்ன பண்ணுவேன்? ஓகே, ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ணா போதும். சரி ஓகே, ஆன்சர் ட்ரூ தான். ஆன்சர் வந்து ட்ரூ தான்மா. எக்ஸாம்பிள் வந்து இது. நீ எல்லாமே நான் ஸ்கொயர் ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஹோம்ஒர்க்கு. நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ட்ரை பண்ணி சொல்லுங்க. சேம் ஸ்லிவர் தான் சொல்லுது. சானியா புரியுதா? நான் ஸ்கொயர் போடணும்னு சொல்லிட்டு. ரமணேஷன் புரியுதாமா? எஸ் சார். ஓகே. ஓகே, ரமணேஷன் சொல்லு, 30 கொஸ்டின் எப்படி போட்ட? சார் இது நான் போடல. ஓகே, சானியா போட்டியா? எஸ் சார். எப்படி போட சொல்லு. ஆன்சர் என்ன? ஃபால்ஸ். ஃபால்ஸ். ஓகே, குட் ஆன்சர். ஏன் ஃபால்ஸ்? சார் ஏன்னா வந்துட்டு ஜோர்டன் ஃபார்ம்ல வந்துட்டு ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் வந்துட்டு சிமிலரா இருக்கும் சார்.
Very good. Very good. Similar to A translation. Repeat பண்ணுங்க. So answer is false. அதாவது எந்த மேட்ரிக்ஸ் ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் ஆல்வேஸ் சிமிலர். டிஃபரெண்ட் ஜோர்டன் ஃபார்ம்ஸ் டிஃபரெண்டா இருக்க முடியாது. ஸோ சிமிலர் மேட்ரிக்ஸ் எல்லாமே சேமா இருக்கும். டயகனல்ஸ்னா டயகனல்ஸ் இருக்கணும், ஜோர்டன் ஃபார்ம் ஜோர்டன் ஃபார்ம் இருக்கணும், லாட்டிஸ் ஃபார்ம் சேமா இருக்கும், மினிமம் ஃபார்ம் சேமா. அப்படி இருக்கும்போது ஜோர்டன் ஃபார்ம் சேமா தான் இருந்தாகும். ஓகேவா? ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ரமேஷ் புரிஞ்சுதா? எஸ் சார். இந்த இடத்துல கீவேர்ட்ஸ் என்னன்னா A is similar to A transmission. அதான் இந்த தேரத்தை வச்சு தான் உங்களுக்கு சொல்லி இந்த क्वेश्चन கிரியேட் பண்ணிருக்காங்க. If A is diagnosable, and B is similar to A, then B is diagnosable. True or false? True. ஆல்ரெடி A வந்து diagnosable அப்படின்னா பிக்கு சிமிலரா தான் இருக்கும். அது பி சிமிலர்னா அப்ப பியும் diagnosable தான் இருந்தாகும். ஓகேவா? ரெண்டு கேரக்டர் சிமிலரா இருந்தாகும். அப்ப ஆன்சர் வந்து true. சிம்பிள் தான் அது. ஓகே ராமலட்சுமி சொல்லு. 32 क्वेश्चन எப்படி போட்டேன்? A square is diagnosable then A is diagnosable. ராமலட்சுமி போட்டேன் இந்த क्वेश्चन. ராமலட்சுமி அன்மியூட் பண்ணு. போட்டியா? ரமலட்சுமி கேக்குதாமா? பவியா கேக்குதா? ஓகே, இந்த क्वेश्चन ஆன்சர் போட்டு அனுப்புங்க ரெண்டு பேரும். சானியா போட்டு அனுப்பு, ஆன்சர் அனுப்பு குயிக்கா. அதெல்லாம் நம்ம கிளாஸ்லேயே போட்டிருக்கோம். ஆன்சர் என்னது? ஃபால்ஸ். சிம்பிள் எக்ஸாம்பிள். A ஸ்கொயர் வந்து 0 0 வரமே எடுத்துக்க வேண்டியதான். இது diagnosable. A வந்து 1 0 0 எடுத்துக்கலாம். இஸ் நாட் diagnosable. இது வந்து diagnosable. ஸோ வந்து A ஸ்கொயர் diagnosable இருந்துச்சுன்னா A diagnosable இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது கவுண்டர் எக்ஸாம்பிள். இது diagnosable தான், நாட் diagnosable. ஏன்னா நில்போர்டன் மேட்ரிக்ஸ். ஓகே, தேர்ட்டி த்ரீ போட்டிங்களா? ரமேஷ் கேக்குதா? பெஸ்ட். A power k is diagnosable for k. அதே क्वेश्चन தான் இல்லையா? ஓகே,
A is diagnosable. A power k is diagnosable. Then A must be diagnosable. False. ஏன் false? Still அதே தான் false. ஏன் 0 1 இதுல k வந்து greater than equal to 1. கரெக்டா? Greater than equal to 2. Still நம்ம என்ன எடுக்கலாம்? அதே எடுத்துக்கலாம் இல்ல k power 0. இது diagnosable or not diagnosable? ஏன்னா important matrix. ஓகேவா? போர் அடிக்குதா? ஓகே 34th question பாருங்க. A is nilpotent and diagnosable. Then A equal to 0. இந்த question சொல்றேன். A is nilpotent and diagonal ஒரே தான். null matrix மட்டும் தான் possible. So answer வந்து true. So A is nilpotent and diagnosable னா அது வந்து nilpotentனாலே 0 eigen value. அப்ப 0 eigen value வர மாதிரி ஒரே diagonal matrix வந்து null matrix தான். So answer வந்து true. Fifth question பாருங்க. If A is diagnosable, அதேதான் and A square equal to 0, then A equal to same தான். A square is 0 nilpotent. அதாவது இங்க nilpotent பதிலா அங்க A square equal to 0 கொடுத்தாங்க. Same question different data அவ்வளவுதான். Answer is true. Next 36th question. If A is similar to A transformation, must be A symmetric. True or false? False. Answer வந்து false. ஏன் false? A similar to A transformation தான். Every matrix is similar to its transform matrix. So அதனால answer is, for example 1 1 minus 1 1. ஓகேவா? இல்ல 1 1 0 1 புரியல 1 1 0 1. இங்க பாருங்க. So இது வந்து transformation எடுத்தா 1 1 0 1. இது வந்து A transformation ஆன சிமெட்ரிக்கா இல்ல போகுது. Answer வந்து false. சரிங்களா?
36 கொஸ்டின் போட்டு அனுப்புங்க எனக்கு எல்லாரும் ஆன்சர். ஒரு கால் வந்துருக்கு பேசிட்டு வந்துடுறேன். ராமேஷ் 37 கொஸ்டின் போட்டியா? ராமேஷ் கேக்குதா நான் பேசுறது? அன்மியூட் பண்ணு. சானியா கேக்குதா நான் பேசுறது? எஸ் சார். ராமேஷ்மி 37 கொஸ்டின் போட்டியா சானி நீ? All symmetric matrices are similar. True or false? False. See, நல்ல கொஸ்டின் கவனிப்பீங்க. All symmetric matrixனா எனி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்து சிமிலரா சொல்றாங்க. நீங்க ஒரே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு சிமிலர்னா சிமிலரா தான் இருக்கும் அது. இப்போ நான் 1 0 0 1 2 2 இது எல்லாமே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஆனா இதுக்கு சிமிலர், இதுவும் சிமிலர் கிடையாது. ஓகே ஓகே ராமலட்சுமி, அதனால ஆல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா ஃபால்ஸ் தான் அது. ஏன்னா ஐகன் வேல்யூ சேமா இருக்க அவசியம் இல்லை. ஓகேவா? சேமான அவசியம் இல்லை. இதுவும் சிமெட்ரிக் தான், இதுவும் சிமெட்ரிக் தான். ஆனா இது வந்து சிமிலர் கிடையாது. ஓகேவா? சில பேர் என்ன பண்ணும், ஆல் சிமெட்ரிக் பண்ணா ஏ டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துட்டு சிமிலர் தான் சொல்றோம். அப்படி கூடாது. ஓகே, ஆல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், செட் ஆஃப் ஆல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். புரியுதா? ஓகே 38 இதால நம்ம கிளாஸ்லயே போட்டிருக்கோம்ல. A and B are diagonalizable. Then A plus B is diagonalizable. இதெல்லாம் நம்ம கிளாஸ்லயே போட்டிருக்கோம். ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஃபால்ஸ் தானே? கான்டெக்ட் என்னது? 1 1 0 0 0 0 0 1. ஸோ இதுவும் ஆட் பண்ணா ஆமா, இந்த 1 1 0 1 வந்து நம்ம லைஃப் நிறைய தடவை வந்து போகுது இல்லையா? நிறைய டைம் வந்துச்சு. ஸோ நம்ம எடுக்கிற எக்ஸாம்பிள் இதுவுமே எடுத்துக்கலாம். நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் தெரித்தால எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம். இதுல இருந்து இதுக்கு போய்க்கலாம். இதுல இருந்து நீங்க ஏவும் பி கண்டுபிடிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு நான் டைகனல் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சு நமக்கு. அந்த நான் டைகனல் மேட்ரிக்ஸ்ல இருந்து ஏவும் பியும் தனியாக பிரிச்சு எடுத்துக்கலாம். அப்படின்னு ஈஸியா இருக்கும். அப்படியே திங்க் பண்ணணும் கூட. ஓகேவா? ஓகே.
இந்த நோட்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ் ரூம்ல வந்து நோட்ஸ்னு ஒரு நோட் ஷேரிங் ஒன்று இருக்குல்ல, மெட்டீரியல் ஷேரிங் சொல்லிட்டு, அது எல்லாமே இந்த போர்டில் இருக்க எல்லாமே ஷேர் ஆகும். அங்கே போயிட்டு நீ அங்கே போயிட்டு செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. போட்டிங்களா? 39 போடலையா? சைமல்டேனியஸ்னா ஆமா. ஓகே, 39 क्वेश्चन வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் a tricky question. நாளைக்கு சரி, இந்த 39 क्वेश्चन போடலாம். டெஸ்ட்ல வந்து இன்னைக்கு இதை யூஸ் பண்ணி நான் ஒரு கொஸ்டின் கொடுக்க போறேன். ஸோ அதனால நீங்களே ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு டெஸ்ட்ல வரும். அதனால 39 क्वेश्चन மட்டும் நீங்களே போடுங்க. நாளைக்கு இந்த கொஸ்டின் டெஸ்ட்ல வர வாய்ப்பு இருக்கு அதிகமா. ஐ மீன் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ரெண்டு மூணு கொஸ்டின் வரும். இந்த சைமல்டேனியஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி. சேம் தான். 40 क्वेश्चन பாருங்க. ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல போட்டுதான். If two matrices have same characteristic polynomial and minimal polynomial, must they be similar? True or false? True. கவுண்டர்ஸ் எல்லாம் கிடைக்கலையா மதி? சானியா போட்டிருக்க அந்த क्वेश्चन 40 क्वेश्चन. எஸ் சார். True or false? False. சரி, ஏன்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்துட்டு இருக்கும்போது நம்ம அதோட பிளாக்ஸ் வந்துட்டு பிரிக்கும் போது ரெண்டுத்துக்குமே வேற வேற இருக்கும் சார். ஆனா வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்கும் மினிமலும் வந்துட்டு சேமா இருக்கும் சார். அது வந்து இது ரெண்டுமே வந்துட்டு லைக் சேம் பிளாக்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல சார். அதனால இது சிமிலர் இல்லை சார். ஸோ ஃபால்ஸ். சிமிலர் இல்ல. சரி, ஒரு எக்ஸாம்பிள் கொடு பாப்போம். கவுண்டர் எக்ஸாம்பிள். ஆன்சர் கரெக்ட் தான், ஃபால்ஸ் தான். அதாவது கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலும் மினிமல் பாலினாமியலும் சேமா இருந்துச்சுன்னா அது வந்து சிமிலரா இருக்குன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க கான்செப்ட் வேணா ஃபால்ஸ் தான். கவுண்டர் எக்ஸாம் மட்டும் ட்ரை பண்ணு. ரேங்க் வச்சு ட்ரை பண்ணு. ஓகேவா? ரேங்க் வச்சு கவுண்டர் எக்ஸாம் வந்து ரேங்க் வச்சு ஃபைன் பண்ணுங்க. கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் மினிமல் சேமா இருக்கணும். ஆனா ரேங்க் சேமா இல்லாத மாதிரி ஃபைன் பண்ணுங்க. கிடைச்சு recursive matrix 1 0 0 1 0 1 0 0 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா? ஆமா, இன்னொரு மேட்ரிக்ஸ் 2 0 0
0 0 0 ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் கேரக்டரிஸ்டிக் மாடலும் சேமா இல்லையே. இது ஒரு ஐகன் வேல்யூ 1 2 2வா 1 1 0வா இது ஒரு ஐகன் வேல்யூ என்னது என்ன யோசிக்கிற சம்பந்தம் இல்லாம. சரி நான் ஃபைன் பண்ணி சொல்றேன். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான क्वेश्चन தான் இது. ஆனா ஆன்சர் ஃபால்ஸ் தான். ஓகேவா, ஃபைன் பண்ண முடியும். ஸ்டில் வி கேன் ஃபைன். மினிமம் போன கேரக்டர் தான் சேமா இருந்துச்சுனாலுமே சிமிலரா இல்லாம கொடுக்க முடியும் நம்மளால. ரேங்கையோ இல்லை சம்திங் ட்ரேஸையோ நம்ம ட்ரேஸ் சொல்ல முடியாது. கேரக்டரிஸ்டிக் மாடல் சேம் வந்தாலும் ஐகன் வேல்யூ ட்ரேஸ் எல்லாமே சேம் ஆகிடும். நமக்கு வந்து ரேங்க் தான், ரேங்க் நல்லிட்டி டயகனலைசபிள் அது மாதிரி வச்சு தான் பார்க்கணும். ஓகேவா, ஓகே. எத்தனை கொஸ்டின்? 40 கொஸ்டின் வச்சுக்கணும். 10 கொஸ்டின் தான் இருக்கா? every orthogonal matrix triangles over R. False. ஆன்சர் வந்து 0 1 -1 0வா? இல்ல 41 क्वेश्चन போடுங்க எல்லாரும். every orthogonal matrices diagonalizable over R. True or false? False. Okay. Counter example. Counter example அது அவ்வளோதான். ஸோ இதோட இது வந்து ஏ டிரான்ஸ்மிஷன் எடுத்தாலும் 0 -1 1 0 ஏ டிரான்ஸ்மிஷன் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. ஸோ இதோட ஐகன் வேல்யூ வந்து +or -i, so not belongs to R, so not possible. ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஓகேவா? இந்த மீதி 42 43 44 45 46 47 48 அந்த மீதி கொஸ்டின்ல எந்தெந்த கொஸ்டின் டவுட்டா இருக்கு உங்களுக்கு? 44 48 49. ஓகே, நம்ம எல்லாத்தையும் போட்டே முடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து சேம் தான். 42 வந்து சி, இதுக்கு பதிலா சி வரும். ஸோ வந்து ஆன்சர் வந்து ட்ரூ ஆயிடும். ஓவர் சினா ஆன்சர் ட்ரூ. வேலையை சொல்லியிருக்கேன் நான். ஓவர் ஆர்னா ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ பிலாங்ஸ் டு சி. ஸோ 43 கொஸ்டின் பாருங்க. If A is unitary and Hermitian. Hermitian matrix oda possible eigen enadhu mari real, purely real. Then eigen values are plus or minus 1. Okay va? Plus or minus 1. So inga Hermitian matrix oda possible eigen value எல்லாமே ரியலா தான் இருக்கும். யூனிட்டரி வந்து என்னது? மாடுலஸ். ஓகேவா? அப்படி இருக்கும்போது then real plus or minus 1 mechanism. So answer the proof. ஓகேவா? சிம்பிள். ஹெர்மிஷன் வந்து ரியல் தான் இருக்கு. அப்ப இது ரியல் தான். யூனிட்டரி மேட்ரிக்ஸ் வந்து என்ன இருக்கும்? அது மாடுலஸ் இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, 44 நல்லா கவனமா கொண்டீங்க எல்லாரும். ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் இல்லை.
if A is normal and triangular. நல்லா கவனிங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. வெளியே மோஸ்ட் ஆஃப் யாரும் போட்டுருக்க மாட்டீங்க போல தானே? அப்படிதா சேர் எடுத்து போட்டு உட்காந்துட்டு போட்டு என்ன பிரச்சனை நீ? ஓகே, நல்லா கவனிங்க. ஏ இஸ் நார்மல்னா என்ன? ஏ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏ ஸ்டார் வந்து ஏ ஸ்டார் போடும். சரி, ஓகே, ஏ ஸ்டாரும் போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி, இதான் நார்மல் இல்லையா? ஆமா, ரைட். அப்பர் ட்ரையாங்கிள் என்ன? ஏ இங்கெல்லாம் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எலமெண்ட் இருக்கும் இல்லையா? பி இங்க எலமெண்ட் இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும் இல்லையா? ஃபோர்த் போட்டுருவேன். ஸோ இது வந்து நார்மல் மேட்ரிக்ஸ், இது அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காவே ஏ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து இங்க இருக்க எலமெண்ட்லாம் ஜீரோவா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஏ ஸ்டார் ஈக்குவல் ஏ ஸ்டார் ஈக்குவல் கிடைக்கும். ஓகேவா? பார்த்தாலே சொல்லிடலாம். இப்படி ஒரு இது ஒரு மெத்தட். சம் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். சப்போஸ் இல்ல, எனக்கு டவுட்டாவே இருக்கு, ஸ்டில் வர வாய்ப்பு இருக்கான்னு சொன்னா இப்போ என்ன பண்ணா, ஒரு சிம்பிளா ஒரு 2x2 AB 0 C. ஓகேவா? இதுக்கு வந்து காஞ்சிகேட் எடுக்கிறேன், ரியலா வச்சுக்கிறேன். ABC 0. ஸோ இப்போ என்னது, இதுதான் நமக்கான, இதான் ஏ. ஓகேவா? இதை நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அது மாதிரி ஏ ஸ்டாரையும் நான் மல்டி பண்ண போறேன். அதான் பண்ண போறேங்க. ஏ ஸ்டார் நான் வரும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். கரெக்டா? அடுத்தது பிசி. அடுத்தது அடுத்து என்ன வரும்? பிசியா சிபியா? சிபி. ஓகேவா? அடுத்தது சி ஸ்கொயர். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு விச் ஒன்? ஏ ஸ்கொயர் ஏ ஸ்டார் ஏ. ஸோ அப்போ ஏ ஸ்டார் ஏ என்ன வரும்? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். அடுத்தது ஏபி ஏபி வரும். ஏபி. அடுத்தது பிஏ சி ஸ்கொயர். அப்படி கம்பேர் பண்ணுங்க. இது ரெண்டு ஈக்குவல் சொன்னா பி வந்து 0வா இருந்தால் தான் பாசிபிள். கரெக்டா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வர என்ட்ரிஸ் வந்து என்ன இருக்கும்? ஒரு டயங்கல் எலமெண்டா தான் கிடைக்கணும். 0 0. ஓகேவா? ஸோ ஆன்சர் ட்ரூ. சொல்றது புரியுதா? ஸோ இது நார்மல் மேட்ரிக்ஸ்ன்றதால இது ஏ வந்து நார்மல் மேட்ரிக்ஸ் அண்ட் அப்பர் ட்ரையாங்கிள்னா நம்ம ஏ டிரான்ஸ்ஃபார்ம் இந்த இடத்துல இங்க இருக்க எலமெண்ட்லாம் 0வானா மட்டும்தான் நமக்கு ஏ ஸ்டார் ஈக்குவலா கிடைக்கும். அதை எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணி கட்டிட்டேன். ஓகேவா? ஸோ ஏ வந்து நார்மல் அண்ட் அப்பர் ட்ரையாங்கிளாரா இருந்துச்சுன்னா மஸ்ட் பி டயங்கல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? மஸ்ட் பி டயங்கல் தான், நாட் ஸ்கேலார். சப்போஸ் அங்க டயங்கலுக்கு பதிலாக ஸ்கேலார் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபால்ஸ். ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஏன்னா நமக்கு வந்து இந்த டேர்ம்ல கொண்டு வரலாம். அதே ஸ்கேலார்னா அர்த்தம் ஏ இது ரெண்டும் சேமா இருக்கணும். ஆனா டயங்கலுக்கு இது ரெண்டும் சேமா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ சப்போஸ் இங்க இது டயங்கலுக்கு பதிலாக ஸ்கேலார் கொடுத்தோம்னா ஃபால்ஸ், டயங்கலுக்கு கொடுத்தா ட்ரூ. கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அந்த 45 கொஸ்டின் ஆல்ரெடி போட்டு தான் நம்ம இல்லையா? ஏ வந்து ஏர் மிஷின் தான், ஐஏ வந்து ஸ்பியர் மிஷினா இருக்கும். ஆமா.
A is Q ஹெர்மிஷனா கரெக்டா? அப்ப IA தான் என்னன்னு கேக்குறாங்க இல்லையா? IA வந்து ஹெர்மிஷன் சொல்றாங்க. நான் சொல்லியிருக்கேன் I ஹெர்மிஷனா நின்னோம் ஸ்டார் பண்ணி போட்டு இந்த கண்டிஷன் எடுத்து அப்ளை பண்ணணும். என்ன வரும்? I கான்ஜுகேட்னா என்ன வரும்? மைனஸ் ஐயா A ஸ்டாரா A ஸ்டார் ஈக்குவல் டு minus A. ஏன்னா வந்து A வந்து ஸ்கியூ ஹெர்மிஷன் இல்லையா? ஸோ IA. ஸோ இது வந்து ஹெர்மிஷனோட கண்டிஷன். புரிஞ்சுதா? இதனால 40 எத்தனை கொஸ்டின் இது? 45யா? 45. அடுத்தது 46. 46 ஈஸி தான். ஸ்கியூ ஹெர்மிஷனோட ஆர்டர் எடுக்கும் சிங்குலரா தான் இருக்கும். 46 பாருங்க, வெரி ஈஸி. A வந்து ஸ்கியூ ஹெர்மிஷன் ஆர்டரோட டிட்டர்மினன்ட் என்னவா இருக்கும்? ஆல்வேஸ் 0. சொல்லியிருக்கேனா? இது ஈஸி தான் 46. அது ஈவன் சொல்லியிருந்தாங்கன்னா எனிவால் இருக்கும். ஆட் மட்டும் தான் 3 கிளாஸ் 5 கிளாஸ் 7 கிளாஸ் 9 கிளாஸ் 9 தான் மட்டும் தான் ஸ்கியூ சிமெட்ரிக்கு டிட்டர்மினன்ட் 0 இருக்கும். ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ 0வா இருக்கும். If A is real skew symmetric, A is real skew symmetric, then non-zero eigenvalue are purely imaginary. Correct? True? Yes, true. Possible eigenvalue of skew symmetric matrix is 0, purely imaginary. So answer is true. ஒன்னு 0வா இருக்கும். அவனா ஸ்டேட் தான் பாரு. Non-zero eigenvalues are purely imaginary ன்றாங்க. Yes, true. skew symmetric ஓட possible eigenvalue 0வும் இல்ல purely imaginary தான் இருக்க முடியும். 48 வேணாம். 48 வந்து பாசிட்டிவ் டிஃபைன் மேட்ரிக்ஸ் ஒன்று நடத்தலாம் ஆடணும். ஓகேவா? அதனால தெரியல. பாசிட்டிவ் டிஃபைன் பண்ணா வேற ஒன்றும் இல்லை. ஐகன் வேல்யூஸ் தான் பாசிட்டிவா இருக்கணும். ஓகேவா? அதை நான் அப்புறம் நடத்துறேன் உங்களுக்கு. அது லீனியர் அல்ஜிப்ரா வரும்போது அது உங்களுக்கு சிலபஸ்லையும் கிடையாது பாசிட்டிவ் டிஃபைன் மேட்ரிக்ஸ். ஓகே, 49 பாருங்க. 49 very important question. If A is normal and nilpotent, ஒரே கொஸ்டினை வேற வேற மாதிரி மாத்தி கேட்பாங்க. Then A equal 0. இந்த கொஸ்டின்ல கவனிங்க. A is normal nilpotent மீனிங் A is normal என்ன சொல்றாங்க? நார்மல் இடத்துல நார்மல் நில்போர்ட் சேம் வந்திருக்கு. இது வேற மாதிரி பார்க்கணும். ஒரு விஷயம் மறைச்சு கொடுத்துருக்காங்கன்னா எவ்ரி நார்மல் மேட்ரிக்ஸ் டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ A is diagnosable and nilpotent சொல்றாங்க. அதான் இன்டைரக்டா சொல்றாங்க. ஓ புரியுதா? ஸோ இப்போ A is symmetric and nilpotent சொல்றாங்க. Still A is all symmetric matrix diagnosable over C. அப்போ if A is normal னா என்ன சொல்றாங்க? இன்டைரக்டா A is diagnosable சொல்றாங்க. ஸோ diagnosable plus nilpotent என்ன அர்த்தம்? null matrix தான் possible. So answer is true. புரியுதா? இதுமே தான் டேட்டா மறைச்சு வச்சிருப்பாங்க உள்ள. நாம தான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல A is symmetric over C over C ஏதோ சம்திங் கொடுத்துட்டு பிளஸ் nilpotent. ஸோ சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம்? எவ்ரி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ அதை மறைச்சு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல போயிட்டு லாங் மெத்தட் போகணும். A ஸ்டார் ஈக்குவல் A ஸ்டார் A அப்படின்னு போட்டு பண்ணிட்டு கூடாது. டக்குன்னு பிடிச்சி கேட்ச் பண்ணி போயிட்டே இருக்கணும். புரியுதா? இதான் மேட்டர். புரியுதா? ஆன்லைன்ல இருக்குங்களா? ஓகே, 50 கொஸ்டின். 50 கடைசி கொஸ்டின் என்னது? If A is
யூனிட்டரி இது நார்மல்னா இன்டைரக்டா டயகனல் சொல்றாங்க ஆப்போசிட்ங்க அதாங்க கீவேர்டு A is unitary and all eigenvalues are 1. Then A equal to identity. See, A is unitary and all eigenvalues are 1 சொல்லிட்டாங்க. Modulus 1. All eigenvalue 1 சொல்லிட்டாங்க. அது ஏன்றது வந்து யூனிட்டரியாவும் இருக்கு ஆலன்ஸ் அப்போ வந்து ஏ வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மட்டும் தான் இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. True. Every unitary matrix are normal matrix. Every normal matrix are diagnosable. நல்லா கவனிங்க. Every unitary matrix implies normal. ஓகேவா? Normal implies diagnosable. அப்ப diagnosis implies AM equal to GM. ஓகேவா? So AM equal to GM என்ன மீனிங்? diagnosable. அப்ப வந்து all eigenvalues 1. அப்ப AM equal to GM வந்து நமக்கு ஒரே பாசிபிலிட்டி மட்டும் தான். புரியுதா? 1 1 இப்படி இருந்தா மட்டும் தான் 1 diagonal 1 1 இருந்தா மட்டும் தான் AM ஈக்குவலா கிடைக்கும். So this implies this. புரியுதா? நான் புரியுதா? கிளியரா புரியுதா? ஆன்லைன்ல எக்ஸ்பீரியன்ஸா புரியுதா? Every unitary is a normal. Every normal is a diagnosable. Every diagonal implies AM GM. AM equal to GM. Every JM equal to மேட்ரிக்ஸ் இந்த ஃபார்மேட்ல இருந்தாகணும். 1 0 0 0 1 0 3 × 3 போடுறேன். n × n போட்டா ஃபுல்லா புரியுதா? சப்போஸ் இதுக்கு பதிலா நீங்க 1 இந்த இடத்துல போட்டுன்னு வச்சுக்கே AMG நாட் ஈக்குவல் டு ஆயிடும். அப்ப டயகனல் கேன்சல் ஆயிடும். அப்ப வந்து ஆன்சர் சொல்றது புரியுதா? சானியா புரியுதா? ராமலேஷன் புரியுதா? டவுட் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. புரிஞ்சுச்சுனா ஓகே லீவ் ஆயிக்கலாம். சரி, இந்த வீடியோ திருப்பி கூட போய் பாருங்க. திருப்பி உங்களை அண்டர்ஸ்டாண்ட் வாய்ப்பு இருக்கு. எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு 50 கொஸ்டின் போட்டு முடிச்ச உடனே. நான் லீவ் ஆகி ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன் போயிட்டு.